இது எங்க களம் அதை உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஹலோ கைஸ், நான் உங்கள் டேக் பாய்ஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்க்டு மேட்ச், அதுவும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான மேட்ச் தான். இதுவும் திருப்பி திருப்பி ஒரே இதே போடுறியடா, வேறு கண்டென்ட்டே இல்லையடான்னு கேட்டிங்கன்னா, அது இல்லைன்னு தான் இதை போட்டுட்ருக்கேன். அது சீக்கிரமாக புது கண்டென்ட்டும் வந்துடும். அது வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள், ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்போ நம்ம டீம்மேட் ஒருத்தர் லாக் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு ட்ராகன் வச்சு அழுத்துவேன். இனிமேல் இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அதுவே இந்த கன்னை நாம் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த மாதிரி கன்று தான் ட்ராகன். இப்படி கைஸ் கவிதைலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அப்புறம் கில் எடுத்துகிட்டு பெரிய பிஸ்தா நான் பேசிட்டு இனிமே இருந்தாலும் பெரியவே பண்ணுவேன்னு போயிட்டு என் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணேன். இந்திக்காரன் தான், எல்லாம் நம்ம பையா ப்ரோ தான், வேறு என்னது. அப்புறம் இந்த இடத்துல வருவேன், இந்த இடத்துல எனிமி இருப்பான், இந்த இடத்துல அடிப்பான். நான் இங்கே போய் கார் போட்டுப்பேன். அவன் போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவேன், கரெக்டாக கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவேன். கரெக்டாக நான் இங்கே எனிமி இல்லைன்னு நினச்சிட்டு தான் பெரியவே பண்ண அவனை அடிச்சிடுவான். சரி அடிச்சுட்டா அங்கே ரிவ்யூ பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அவ்வளோதான், அவன் நாக்கு. சரி இவனாச்சும் வந்து ரிவே பண்ணுவான்னு பார்த்தா அவன் ஓட்டான். சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். சரி அவுட் ஆகிடுவோன்னு நினச்சி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் இங்கே ஓடி வந்துட்டார். அதை நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேருந்து குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டு மொத்த டீம்மேட்டையும் ரிவே பண்ணி விட்ருவார். இவர் ரிவே பண்ணும்போது கரெக்டாக காயினை பார்த்து 1200 டேய் ரிவே பண்ணுறான். ரிவே பண்ணிட்டான். ரிவே பண்ணிட்டு நான் கடை சர்ன்னு இறங்கிட்டேன். இறங்கி சவுண்டு கொஞ்சம் குறைச்சிட்டேன். வீட்டில் திட்டுறாங்கன்னு குடு குடுன்னு இறங்கி இந்த இடத்துல வந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு லூட் அடிச்சு அவ்வளோதான். லூட்டு அடித்து முடிச்சாச்சு. லூட் அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கடை இங்கே இனிமே இருப்பான்னு நினச்சி தான் கைஸ் வந்தேன். போயிட்டு ஒரே தீனிக்கு நம்மளுக்கு தான் கில்லுன்னு ஒரு தைரியத்தில் வந்தா அவன் கில்லாயிட்டான். யார்கிட்ட இங்கே தான் இருப்பான்னு நினச்சின்னு சரி வந்தான். உண்மையில தான் சொன்னாங்க நம்ம டீம்மேட் கீழே எடுத்துட்டானு. மனசு உடஞ்சி போச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் கார் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே அப்படியே பொறுமையாக உள்ள அப்படி நான் ஒரு ட்ரைடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கன்னை மாற்றிட்டேன். இந்த சைடு வந்தேன். டக்குன்னு ஒரு அப்படியே விஜய் படத்தை அந்த ஏதோ ஒரு படத்தில் ஓட்டுவானே சூப்பர் கார் ரேஸில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த இடத்துல வந்து விட்டு நம்ம டீம்மேட் வேறு நான் கேடுவான். டீம்மேட் முக்கியமாக லூட்டு முக்கியமா? ஆப்ஷன் ஏ டீம்மேட், ஆப்ஷன் பி லூட். ஆப்ஷன் பி, நான் ஆப்ஷன் பியை தான் லூட் பண்ணியிருக்கேன். லூட் தான் முக்கியம். லூட் இருந்தால் கீழே எடுக்கலாம். அப்புறம் அந்த இடத்துல லூட் அடிச்சிட்டிங்க வந்து நல்லது ஹியூமனிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்விடிக்கு பதிலாக M10 எடுத்துகிட்டு ஹியூமனிட்டி பண்ணி மார்க் பண்ணி விட்டு போனேன். இந்த இடத்துல ஒரு லூட் பாக்ஸ் விழும். அது எப்படி விழும், யாருக்கு விழும், என்ன லூட் கிடைக்கும் கூட யாருக்கும் தெரியாது. அந்த லூட் பாக்ஸ் எடுக்கலான்னு போனால் பிளாஸ்மா அப்படியே ரிட்டன் போட்டு போயிட்டேன். இருந்த கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்சைடு வந்தால் எனிமி ஃபுல் டேமேஜ் பண்ணிவிடுவான்னு நான் டக்குன்னு இந்த இடத்துல வந்து நம்ம டீம்மேட் அடிச்சு. இதுக்கப்புறம் 2 கில் ஓசி கில் எடுப்பானு. எனக்கு அந்த இடத்துல ரெட்டு வேறு கிடைக்காது. அதுக்கப்புறம் ஏன்டா நீ ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்து போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, எந்த மேட்ச் நல்லா விளாட்றேன்னு யாருக்கு காய்ச்சி தெரியும்? நம்ம விளாடுற மேட்ச்சை வீடியோ எடுத்தாமா வச்சு ரெக்கார்ட் பண்ணாமா இந்த இதோ ஃபுல் டேமேஜ் பண்ணுறோன்னா யோசிக்குது. அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணி வேறு பார்ப்பேன் கைஸ். 59 டேமேஜில் 2 கில் எடுத்து வச்சுருப்பான். அதனால் நம்பவே முடியல.
அப்புறம் நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேங்க கைஸ். இப்போலாம் ஸ்குவாட் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். பார்த்தீங்களா, ரெக்கார்ட் ஆனில் தானே இருக்கு. ஆனில் தான் இருக்குது. போன வீடியோவில் எடுத்தாங்க கைஸ், தப்பு பண்ணேன். ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் உட்காந்து நான் பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஓசிகள் எடுன்னு ஒரு ஓசிகள் எடுப்பேன். அவன் தான் என் ஓசிகள்லேருந்து அடித்து ரூட் எடுத்துட்டு ஓகே கன்ஃபார்ம் பண்ணி விட்டு ரூட் அடிச்சுட்டு பின்னாடி பார்த்தா எனிமி கொடுன்னு ஓடி கடன்னு வந்து பார்த்தா இங்கே நிற்பான். டக்குன்னு எழுத்துனா சண்டை போட்டாங்க போயிடும். இதுவும் ஓசிக்கிலே 2 ஓசிக்கில் எடுத்துட்டேன். என் 2 ஓசிக்கில் திருப்பி கிடச்சிச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் அங்கெல்லாம் கில் அடிச்சுட்டு இந்த லூட்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம டீம்மேட் லூட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நானும் போய் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்து பார்த்தேன். இந்த இடத்துல லான்ச் பேரை போடலான்னு பார்த்தேன். கரெக்டாக மான்ஸ்டரை கற்றுக்கி போட்டு நான் பாட்டுக்கு இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ஸ்கீல் எலும்பி கலையிலான்னு பார்த்தேன். மான்ஸ்டருக்கு தாங்க சுருன்னு எடுத்துகிட்டு வருவேன். யாரும் இருக்க மாட்டாங்க. பார்த்தா மேலே நம்ம டீம்மேட் அடிச்சிட்ருப்போம். இதுதான் பாரு வண்டியை எடுத்துகிட்டு ஒரு முட்டு தான், ஒரு முட்டு கில்லு கன்ஃபார்ம். நம்மளுக்கு தான் கில்லு. நான் 2 நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் கொடுத்ததுனால எனக்கு எங்கெல்லாம் கில் அடிச்சதுன்னு தெரில கைஸ். 4 கில்லையும் ஃபுல் டேமேஜ் பண்ணுறான். கரெக்டாக ஒரு லெவலில் கூட நம்ம 80 வருவோம் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் அடிச்சிடும். சரி கில்லை கன்ஃபார்ம் பண்ணி டேமேஜ் முக்கியம் ரேங்க் அப்போ தான் ப்ளஸ் ஆகும்னு நினச்சி வீடியோ எடுத்துகிட்டு இந்த மேட்ச்சில் ஒன்றும் பண்ணல. மெடிக்கெட் சுற்றிட்டுருவோம் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்துச்சு. இங்கே ஓடி வருவேன். நெட்டு கிடைக்கல, அவ்வளோதான் ஸ்டாப்பு. நெட்டு 1% கூட கிடைக்கல கைஸ். அவ்வளோதான். திருப்பியும் கார் எடுப்பேன். ஸோ இங்கே வந்துடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா என் மான்ஸ்டருக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணுறான். ஒருன்னு குறையும் டக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு 7ஆம் மாதிரி யூஸ் பண்ணி இங்கே ஒரு இருப்பான். கரெக்டாக இதில் வந்து ஒழிஞ்சிப்பேன். கரெக்டாக இந்த ஓடையில் தான் வருவான். கரெக்டாக அடிச்சிடுவேன். பார்த்தீங்களா கைஸ், டக்குன்னு ஐடியா பண்ணணும். இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். டக்குன்னு அடிச்சு அதுக்கு ஓடி போயிடுவான். இந்த இடத்துல ஒருத்தங்க கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே சொல்லியிருப்பேன், ட்ரோகன் இருந்தால் பயம் எனிமி ட்ரோகன் வச்சுருந்தா நம்மளுக்கு பயமாக இருக்கும். இதுவே நம்மளுக்கு ட்ரோகனை வச்சுருந்தா ஐயோ டைலாக் மறந்துட்டேன். சரி விடுங்க, அது ஒரு பக்கம். அப்போ இந்த கரெக்டாக அடிச்சு விடுவாங்க. ஆனால் இந்த கூட நினச்சிட்டு ஓடி வந்து அடிச்சு விட்டு பார்த்தா அவன் கில் ஆகிடுவான். கரெக்டாக நான் ஜோனுக்குள்ளே ஓடி போய் இந்த இடத்துல வந்து ஓகே சவுண்டை வச்சுக்கிறேன். இந்த இடத்துல அடிப்பேன். டேமேஜ் அது லெவல் 4 வெஸ்ட் வேறு ரீலோட. நம்ம டீம்மேட்டை அடித்து அப்படி கில்லு கொடுத்துருக்கேன். நம்ம டீம்மேட்டுக்கு எவ்வளோ நல்ல மனசு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரிவே பண்ணோட ஓட்டான். சரி இவங்கிட்ட லூட் அடிச்சுட்டு கரெக்டாக ஜோன் வந்துச்சுன்னு ஓடுவேன். கரெக்டாக ஒரு க்ளோவில் போடுவேன். க்ளோவில் போட்டிங்க பார்த்தீங்களா, க்ளோவில் அங்கே போட்டுதான் எங்கே பாருன்னு. ஏன்னா நான் அந்த அறிவாளி. இந்த அறிவுக்காக நீங்கள் ஒரு லைக் பண்ணக்கூடாதா, ஷேர் பண்ணக்கூடாதா, சப்ஸ்கிரைப் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ரெக்கார்ட் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே 6 கிலோ அடிச்சிட்டேன்னா ஓகே அடிச்சு ஓகே நான் பாட்டு நான் ஒத்துக்கிறேன். தேடி குடிச்சிட்டு ஒரு நெட்டு கிடைக்கல. டக்குன்னு எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ செத்துட்டோன்னு தான். நம்மள எதுவும் அடிக்கலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழுத்தி போடிடா போய் அப்படின்னு ஹெட்ஷாட் அடிப்பேன். இந்த டச்சு போட்டு இங்கே ஓடி வந்து க்ளாவல் உடைப்பான். டக்குன்னு 2 க்ளாவில் போட்டுருவேன். டக்குன்னு ஒரு மெடி சுற்றிட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு க்ளோவால் உடைப்பான். மண்டிலேயே அவ்வளோதான். மண்டியில் ஒரு ஷாட். அவ்வளோதாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சுது. அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ. பாய்.